அங்கப்புல காலையில எங்க கிளம்பியாச்சு? எப்பா எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், போகும்போது எங்க வரேன்னு கேட்காதுன்னு. போற காரியம் உருப்பிடுமா சொல்லு. சரி சரி, அத கோவப்படாத, போ போ. எங்கனாலும் போ, என்னனாலும் பண்ணு, அப்பா நான் இருக்கேன். எதுத்த வீட்டுல யாரு வந்திருக்கா தெரியுமா? எந்த வீட்டுக்கு யாரு வந்திருப்பா? ஊருக்கு போனேன், அவன் சித்த பொண்ணும் சித்தியும் வந்திருப்பாங்க. கூட தேஜுவும் வந்துட்டாளா? அதான் என் தங்க பிள்ளை இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இல்லப்பா, கூடவே அத்தையும் வந்திருக்காங்க. இப்ப கூட நான் அங்கதான் போறேன். எப்பா, அத்தை நல்ல வசதியா இருக்காங்க. உன்னை ஏமாத்திட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் இப்ப நல்லா தான் இருக்காங்க. இன்னும் எதுக்குப்பா அத்தை கூட பேசாம இருக்க? இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காங்க. நீ பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னப்பா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம வாய் பார்த்துட்டே இருக்க. எப்பா எப்பா திவ்யம்மா, உங்க அத்தை மட்டும் வந்திருக்காளா இல்ல கூட அவனும் வந்திருக்கானா? யாரப்பா கேக்குற? மாமாவையா? மாமாலாம் வரல. ஆனா மாமா பசங்க 2 பேர் வந்திருக்காங்க. பெரிய பேரு சூர்யா மச்சான், சின்ன பேரு அனீஷ் மச்சான். சரிம்மா, சரி, நீ போயிட்டு வா. போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வரணும். சாப்பிடாம கொள்ளாம வெளியே தெரியக்கூடாது. சரிப்பா. அத்தை பேச்சு எடுத்ததும் அப்பா முகையே மாறுச்சு. ஐசு, சாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் திடீர்னு அப்படி கேக்குறீங்க? ஐசு, சாரும் இப்பெல்லாம் உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல, நீங்களும் எப்பவும் சோகமாவே இருக்கீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. ஹாய் மச்சான், வந்ததுலேருந்து உங்ககிட்ட பேசலான்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறீங்க. தேஜிக்கிட்ட கேட்டது உங்களுக்கு மைண்டு சரியில்லைண்ணா. ஏன் மச்சான், எதுவும் மூளைக்கு குழம்பிருச்சா? கீழே இது விழுந்து மண்டையில் அடிபட்டு? மச்சான், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. மூஞ்ச வேற எப்போ பார்த்தாலும் உம்முன்னு வச்சிருக்கீங்க. அங்கெல்லாம் பாருங்க எப்படி வாய்க்காத வரைக்கும் ஈனு இழிச்சுக்கிட்டே இருக்குமா? அந்த மாதிரி இருந்து பழகுங்க. ஆவியா, அவர் தான் வாயவே திறக்க மாட்டேங்கிறாருல, பேசி பல்பு வாங்காத, வா போலாம். ஆமாடி, ஏன் பேசவே மாட்டேங்க? ஒருவேளை ஊமையும்? பாவம், என் அத்தை மகன் ஊமை, யாரு கட்டுவா? ஐயோ, என் மச்சான் ஊமலாம் இல்லைங்க, நல்லாவே பேசுவான். இங்க பேச சொல்லுங்க, கேட்போம். டேய் மச்சான், வாயை திறந்து பேசிடுடா, இல்லைன்னா இவளுக்கு அவனை ஊமன்னு நினச்சிக்குவாளுங்க. வாயை திறக்கலன்னா என்ன? என் மச்சான பாரு, இந்த முந்தான முடிச்ச படத்துல வரல பாக்கியராஜ், அவரை மாதிரியே இருக்கார்ல. ஆமாடி காவியா, அப்படியே தான் இருக்கு. தகர்தானா 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 தகர்தானா, திருட்டு மொழி அப்படியே இருக்கு. அப்பாடி, சிரிச்சிட்டீங்களா? சரி மச்சான், நாங்களாம் பம்பு செட்டு போறோம், நீங்களும் வரீங்களா? உன் பேர் என்ன? ஓவியம் மாதிரி அழகா இருக்கிற என்னோட பேர் காவியா. உன் பேரை யார் கேட்டாலும் நீ இப்படிதான் சொல்லுவியா? என் பேரை இங்க யாரும் கேட்டதில்ல, என் பேர் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்க கேட்டீங்களா, அதான் ரைமிங்கா சொன்னேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவியா சிஸ்டர், அதான் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுமே, எங்களையும் உங்க கூட பம்பு செட்டு கூப்பிட்டு போறீங்களா? அதுக்கு என்ன, வாங்க. அவியா, இவனுங்க எதுக்குடி? வா வா, கூட்டிட்டு போய் இன்னைக்கு மாடி விட்டுட்டு வந்துருவோம். ஏய் மச்சான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, போலாமா? ஏ மச்சான், பம்பு செட்ல தண்ணி சூப்பரா போகுதுடா, வாடா. சிஸ்டர், நீங்களாம் வரலையா? காவியா காவியா கொழுப்ப, நம்மளும் இவனுங்க கூட சேர்ந்து குளிக்கணுமா? இருடி, இப்ப பாரு கதையே. பிரதர்ஸ், நீங்களாம் இங்க குளிச்சுக்கிட்டு இருங்க, நாங்க பக்கத்து தோட்டத்து பம்பு செட் இருக்கு, அங்க போய்க்குவோம். உங்களை நம்பிதான் வந்தோம், யாராவது சத்தம் போட்டா? தலைவர் பொண்ணு காவியா தான் குளிக்க சொன்னான்னு சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சோப்பெல்லாம் எடுத்து வந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா சோப்பெல்லாம் போட்டு குளிங்க. சரிங்க சிஸ்டர், தேங்க்ஸ். இதெல்லாம் எங்க ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது. எதுக்கு நன்றிலாம், இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலிலாடும் குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? மச்சான், தண்ணி செம்மையா இருக்குல்ல? ஏய், யாருடா நீங்க? வயலுக்கு போற தண்ணியில சோப்பெல்லாம் கலந்து விட்டுருக்கீங்க. என்ன பாஸ்? ஓ ஓ இவரா? யாரா நீங்க 2 பேரும்? ஊருக்கு புதுசாட்டு இருக்குது, தண்ணியில சோப்பெல்லாம் கரைச்சி விட்டுருக்கீங்க. ஹலோ பாஸ், ரொம்ப கோவப்படாதீங்க, அப்புறம் நாங்கள் யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படி யாருடா நீ? இந்த ஊர் தலைவர் பொண்ணு காவ்யா, எங்களோட சிஸ்டர். ஓ, அவளோட கூட்டாளிங்க தானா? அன்னைக்கு என்னை கட்டி வச்சு அடிச்சால, இன்னைக்கு உங்களை உரிக்கிற உரியில அவ என் பக்கமே வரக்கூடாது. ஏ காவியா, இன்னைக்கு வசமா மாட்டாங்கடி. ஏய் மச்சான், வந்து காப்பாத்துடா. என்ன, எங்களுக்கு காவியானே யாருன்னே தெரியாது, எங்களை விட்டுருங்க. என்ன ப்ளீஸ், எங்களை விட்டுருங்கண்ணே. ஏய் மச்சான், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னோம் அடி வாங்கியே சுத்துருவோம், வா ஓடிடலாம். இனிமே அவ பேரை சொல்லிட்டு எவனாவது வந்து பாருங்க.
ஏங்க இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. அம்மா, என் தேவதை இருக்கிற இடம் எல்லாமே அழகா தான் இருக்கும். கடவுளே, தயவு செஞ்சு ரொமான்ஸ்னு ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன் கூச்சமா இருக்கா? கூச்சமாலாம் இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா காமெடியாக தான் இருக்குது. ம், மேரேஜ் ஆயிடுச்சுல, இனி உங்களுக்கு அப்படிதான் தெரியும். சூர்யா, இந்த ஊருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கீங்களா? நான் பிறந்ததே இந்த ஊர்ல தான். அப்படியா? இங்கே தான் பிறந்தீங்களா? அப்போ எப்படி மெட்ராஸ்க்கு வந்தீங்க? எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அப்பதான் அனீஷ் பிறந்தான். அந்த சமயத்துல தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எனக்கு முழு விவரம்லாம் தெரியாது. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் மாமாக்கும் அப்பாவுக்கும் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அன்னையிலிருந்து மாமா என்கிட்ட யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. பாவம்ல, சொந்த அண்ணன் கூட பேசாமல் இருக்கிறது அத்தைக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அம்மா அதை நினைச்சு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்காங்க. இருந்து போகிறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் நம்ம பேச வச்சிடலாமா? இத்தனை வருஷம் பேசாம இருக்கிறவங்க இப்பவா பேசிட போறாங்க? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம். சரி சூர்யா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதை மீறி எதுவும் பண்ணுவேனா? நான் எதுவும் பண்ணலை. சரி சோஃபிமா, வா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? ஐயோ, 4 செவத்துக்குள்ள வெறும் ஃபோன் தான் கையில் இருக்குது, டிவியும் கிடையாது. ஃபோனை மட்டும் பார்த்துட்டு என்னாலாம் அங்கே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம். சரிம்மா, ஆனா நின்றுட்டே இருக்கிறது ரொம்ப கால் வலிக்குது. ஏதாவது பக்கத்துல மரத்தடியா பார்த்து உட்காரலாம் வா. இந்த இடமும் அழகா இருக்குல்ல? ஆமாங்க. ஏங்க, உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? சொல்லுங்கங்க, எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். என்ன சோஃபி, திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? சொல்லுங்கங்க. எனக்கு எவ்வளோலாம் சொல்ல தெரியல, ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சரியான வேஸ்ட் சூர்யா. டாட்டி எவ்வளோ பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியல. என்ன கேட்குறல்ல, எங்க நீ சொல்லு பார்ப்போம், உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு? எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னா, இந்த வானத்துக்கு எப்படி எல்லையே இல்லையோ அதே மாதிரி தான் உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற அன்புக்கும் எல்லையே கிடையாது. எப்படி கேட்டுக்கிட்டீங்களா? எங்கே இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சொல்றது சோஃபி, எனக்கு அப்படிலாம் பேச வரல. சே போங்க, வாங்க அப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். சோஃபிமா, நீ தானே உட்காந்து பேசலான்னு வந்த, இப்போ கிளம்பலான்னு சொல்ற? என்ன பேச சொல்கிறீங்க? உங்களுக்கு பேசவே தெரியல, சொல்லி கொடுத்த மாதிரி கூட பேச மாட்டேங்கிறீங்க. என்ன சோஃபிமா, கோவலாம் படுற? கொஞ்ச நேரம் கெஞ்சட்டும். சோஃபிமா, கோச்சுக்கிட்டியா? இதுக்கு போயா? நீ இப்படிலாம் கோச்சுக்க மாட்டியே, திரும்ப. உங்ககிட்ட கோவப்படாமே இருப்பாங்க. பொண்டாட்டி மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு கூட உங்களுக்கு சொல்ல தெரியல. பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினச்சிங்களோ? இப்போ நீங்கள் சொன்னாதான் நான் திரும்புவேன். சோஃபிமா, இது என்ன விளையாட்டு? நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். சூர்யா, விளையாடாதீங்க. ஒழுங்காக என்னை சமாதானப்படுத்துங்க, இல்லைன்னா கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். என்னன்னு சமாதானப்படுத்த? திரும்புமா ப்ளீஸ். லவ் பண்ணும்போது மட்டும் லெட்டரில் எத்தனை கவிதை எழுதியிருப்பீங்க, அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நான் திரும்புகிறேன். இப்படி டக்குன்னு கேட்டா எப்படி வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போவே நீங்கள் சொல்லி ஆகணும். சோஃபிமா, சாரிம்மா, டக்குன்னு வரமாட்டேங்குது. நான் அப்புறமா யோசிச்சு சொல்கிறேனே. இப்படி கோச்சிட்டு மட்டும் இருக்காத ப்ளீஸ் 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 ப்ளீஸ். செல்லம் இல்லை, ப்ளீஸ்மா. கவிதை சொன்னாதான் திரும்புவேன். என் தங்கம் இல்லை, என் வைரம் இல்லை, ப்ளீஸ். இன்னும் கெஞ்சுங்க. இதெல்லாம் முடியாது, இதுக்கெல்லாம் ஏமாறால் நான் இல்லை. இப்ப பாரு. ஏய் பொண்டாட்டி, திரும்ப போறியா இல்லையா? சூர்யா, இப்போ என்ன சொன்னீங்க? ஏ பொண்டாட்டி. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆசை பொண்டாட்டி, நீ கோவப்பட்ட மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், கிட்ட வா. நான் நடிச்சேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி தெரியாம இருக்கும்? உனக்கு என் மேல கோவமா? வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்ன பொண்டாட்டின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பொண்டாட்டின்னு சொன்னதுல என்ன ஹாப்பி? அப்படி இல்லை சூர்யா, அப்படி கூப்பிடும்போது
அது ஒரு தனி ஃபீல். இன்னும் ஒரே ஒரு வாட்டி கூப்பிடுங்களேன். நான் கூப்பிட மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் சூர்யா, கூப்பிடுங்க. நான் கூப்பிடணும்னா நீ எனக்கு ஒன்று தரணுமே. ஆரம்பிச்சிட்டிங்களா? போங்க. இப்பதான் மேரேஜ் ஆகலைன்னு சொன்னேன், இப்போ மேரேஜ் ஆயிருச்சுல, வாயேன். பட்ட பகல்ல ஒரு பொண்ணை பார்த்து வாயின்னு கூப்பிடுறீங்க. சீச்சி, உங்களுக்கு வெக்கமா இல்லை? என் பொண்டாட்டியை கூப்பிடுறதுல எனக்கு என்ன வைக்கும்? வர போறியா? உன்னை தூக்கவா? ம்ஹும். வரமாட்டேன். உன்னை இப்படியே விட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. சூர்யா, என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க. ம்ஹும். கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன்னு சொல்லு, இறக்கி விடுறேன். சூர்யா, விளையாடாதீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது நம்ம தோட்டம், யாரும் வரமாட்டாங்க. ஸோ எனக்கு வெக்கமா இருக்கு சூர்யா, புரிஞ்சுக்கோங்க. இறக்கி விடுங்க. ம்ஹும். ஒவ்வொரு தடவையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வாட்டி முடியாது. இப்போ இறக்கி விட போறீங்களா இல்லையா? விடுங்க. சரி, நீ கொடுக்காட்டி என்ன, நான் கொடுக்குறேன். சூர்யா வேணாம். சூர்யா வேணாமே, ப்ளீஸ். மச்சான், உங்களை ஆச்சி சாப்பிட கூப்பிட்டாங்க. என்ன மச்சான் இப்படி கீழே போட்டுட்டீங்க? பாவம் சோஃபி. சோஃபி, சாரி. இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், கேட்டீங்களா? ஸோ என் மானமே போச்சு. மச்சான், என்ன மச்சான் இப்படி கீழே போட்டுட்டீங்க? ஓடி போயிரு, எல்லாம் ஒன்னாலதான். எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க இப்படி பகல்லையே காதல் காட்சி ஓடிட்டு இருப்பீங்கன்னு? சோஃபி, எந்திரி. வேணாண்டா சாமி, மறுபடியும் தூக்க போறீங்களா? வேணவே வேணாம். நீங்க தூக்கிட்டு வாங்க, இல்ல தூர் வாரிட்டு வாங்க. ஆச்சி உங்களை சாப்பிட கூப்பிடுச்சு. 2 பேரும் சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. ஏய் மாரி சூரி, வாங்களே போவோம். சோஃபிமா, அடி பலமோ? கீழே போட்டது இல்லாம அடி பலமும் நக்கலா பண்றீங்க. அது வலிச்சுன்னா சொல்லு, மறுபடியும் தூக்கிக்கிறேன். இந்த தடவை கரெக்டா கீழே போடாம தூக்கிட்டு போயிடுவேன். கீழே போட்டதும் இல்லாம நக்கலா பண்றீங்க. உங்களை